அத்தியாயம் 8. வேலைக்காரி மைந்தன் விதுரன். மாண்டவையர் மன உறுதியுடையவர். சாஸ்திரம் பல கற்று அறிவாளியாக திகழ்ந்தவர். சத்திய நெறியும் தவ வாழ்வையும் மேற்கொண்டிருந்த மாண்டவர் ஊருக்கு வெளிப்புறமாக இருந்த வனம் ஒன்றில் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் தன் ஆசிரமத்திற்கு வெளியே இருந்த ஒரு மரத்தடியில் மாண்டவையர் மோன நிலையில் அமர்ந்திருந்தார். அப்போது கொள்ளையர் சிலர் அப்பக்கமாக வந்தனர். அவர்களை அரண்மனை காவலர்கள் துரத்தி வந்தமையால் அவர்கள் கையில் தாங்கள் அகப்படாமல் இருக்க ஆசிரமம் இருந்த இடமே தக்க இடம் என்று எண்ணி ஆசிரமத்துக்குள் நுழைந்தனர். ஒரு மூலையில் தாங்கள் கொண்டு வந்த கொள்ளையடித்த பொருட்களை வைத்துவிட்டு மறுபுறத்தில் ஒளிந்து கொண்டனர். கொள்ளையர்களை தொடர்ந்து துரத்தி வந்த அரண்மனை சேவகர்கள் ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தனர். மோன நிலையில் அமர்ந்திருந்த மாண்டவையரை நோக்கி சேவகர் தலைவன், சுவாமி, இந்த பக்கமாக திருடர்கள் வந்தார்களா? அவர்கள் எந்த வழியே ஓடினார்கள்? சீக்கிரம் கூறுங்கள் என்று கேட்டான். ஆனால் யோக நிலையில் ஆழ்ந்திருந்த மாண்டவையர் சேவகர் தலைவன் கேட்ட கேள்விக்கு பதிலேதும் கூறவில்லை. மீண்டும் அவன் மாண்டவையரை அதட்டி கேட்டான். அப்போதும் அவர் பதிலேறும் கூறாது யோக நிலையிலேயே ஆழ்ந்திருந்தார். அதற்குள் சேவர்களில் ஒருத்தன் ஆசிரமத்திற்குள் நுழைந்தான். அங்கு களவு போன பொருட்கள் இருப்பதைக் கண்டு வெளியே வந்து தங்கள் தலைவனிடம் களவு போன பொருட்கள் ஆசிரமத்துக்குள் இருப்பதை தெரிவித்தான். உடனே அனைவரும் ஆசிரமத்திற்குள் இருந்த பொருட்களை எடுக்கச் சென்றனர். அப்போது அங்கு ஒளிந்திருந்த கொள்ளையர்களைக் கண்டு அவர்கள் அனைவரையும் சூழ்ந்து பிடித்து கொண்டனர். அப்போது சேவகர் தலைவன், வெளியே இருந்த பிராமணர் வாய் திறந்து ஏதும் பேசாதிருந்ததற்கான காரணம் இப்போதல்லவா தெரிகிறது. அந்த பிராமணர் தான் இவர்களின் தலைவன் போலும். அவருடைய ஏவுதலினால்தான் இக்கொள்ளையே நடந்துள்ளது என தீர்மானித்து தன்னுடன் வந்த சேவகர்களை ஆசிரமத்திலேயே காவலிருக்க வைத்துவிட்டு அரசரிடம் சென்று கையும் களவுமாக மாண்டவையரையும் கொள்ளையர்களையும் பிடித்துவிட்ட விவரத்தை கூறினான். திருடர்கள் கூட்டத்திற்கு ஒரு பிராமணர் தலைவனாக இருந்து கொண்டு ரிஷிவேடம் புனைந்து இதனால் வரையில் மக்களை ஏமாற்றி வந்துள்ளதாக முடிவு செய்த அரசன் மாண்டவையர் மேல் கடும் கோபம் கொண்டவனாய், அந்த படுமோசக்கார பாவியை உடனே சூலத்தில் ஏற்றுங்கள் என்று மேற்கொண்டு ஏதும் விசாரிக்காமல் கட்டளையிட்டான். அரசனின் ஆணைப்படி சேவகர் தலைவன் ஆசிரமத்திற்கு விரைந்து சென்று அங்கேயே மாண்டவையரை சூலத்தில் ஏற்றிவிட்டு தாங்கள் கைப்பற்றிய திருட்டு போன பொருட்களை கைப்பற்றி அரசனிடம் வந்து கொடுத்து விட்டான். சூலத்தில் ஏற்றப்பட்ட தவயோகியான மாண்டவையர் வெகுகாலம் வரையில் மரணத்தை தழுவவில்லை. அவர் யோக நிலையில் இருந்த சமயத்தில் சூலத்தில் ஏற்றப்பட்டமையால் அதனால் வரை மரணத்தை தழுவ முடியவில்லை. அப்போது அந்த வனத்தில் பல பகுதிகளில் இருந்து ரிஷிகள் அனைவரும் அங்கு வந்து கூடினர். மாண்டவையரின் நிலையைக் கண்டு மனம் பதித்த ரிஷிகள் மாண்டவையரே எதற்கு தங்களுக்கு இத்தகைய கோர தண்டனை, காரணம் யாது என வினவினர். அதற்கு மாண்டவையர், ரிஷிகளே, நான் யாரை பற்றி குற்றம் கூற முடியும்? உலகை காக்கும் காவலனான அரசனது சேவகர்கள்தான் எனக்கு இந்த தண்டனையை அளித்துள்ளனர். சூலத்தில் ஏற்றப்படும் என்ன ஆகாரம் ஏதுமின்றி இதுநாள் வரை உயிருடன் இருப்பதையும் அவனை சுற்றி வனத்தில் இருந்த ரிஷிகள் அனைவரும் வந்து கூடியிருப்பதையும் அறிந்த அரசன் வியப்பும் அச்சமும் அடைந்தான். உடனே தன் பரிவாரங்கள் பின்தொடர்ந்து வர ஆசிரமத்திற்கு விரைந்தான். மாண்டவையரின் நிலையைக் கண்டு பிரமித்து போன அரசன் உடனே அந்த பிராமணரை சூலத்தில் இருந்து இறக்குங்கள் என்று ஏவலர்களுக்கு உத்தரவிட்டான். சூலத்தில் இருந்து இறக்கிவிடப்பட்ட மாண்டவையர் கால்களில் விழுந்து வணங்கிய அசுரன், சுவாமி, அறியாமையால் தான் தங்களுக்கு இந்த அபவாதத்தை செய்துவிட்டேன். தயை கூர்ந்து என் தவறை மன்னித்தருள வேண்டும் என்று இறைஞ்சினான். தன்னை மன்னிக்குமாறு வேண்டிய அரசன் மீது ஏதும் கோபம் கொள்ளாமல் மாண்டவையர் தர்ம தேவதையிடம் சென்று, இந்த கொடுமையை நான் அனுபவிக்கும்படியான தவறு என்ன செய்தேன், சொல்வாயாக என்று வினவினார். மாண்டவையரின் தவ வலிமையை அறிந்திருந்த தர்ம தேவதை பயந்து அவரை பணிந்து, சாமி, தாங்கள் பறவைகளையும் வண்டுகளையும் இம்சித்தீர். குறைவாக இருந்தாலும் தானமும் பாவமும் மிகுந்த அளவில் நற்பயனையும் தீய பயனையும் அளிக்கும் என்பது தங்களுக்கு தெரியாததா என்றாள். தர்மதேவனின் பதிலை கேட்டு அதிர்ந்த மாண்டவையர், நான் பறவைகளையும் வண்டுகளையும் இம்சித்தேனா? எப்போது நான் செய்தேன் என்று வினவினார். அதற்கு சுவாமி, நீர் குழந்தையாக இருந்த காலத்தில் செய்தீர் என்று தர்மதேவதை கூறினாள்.
நான் சிறுவனாக இருந்தபோது அறியாமையால் செய்த பிழைக்கு இவ்வளவு கடுமையான தண்டனையை நீ அளித்தாய் போலும். இதற்காக பூவுலகில் நீ மனிதனாக பிறக்க கடுவது என்று மாண்டவையர் தர்ம தேவதையை சபித்தார். மாண்டவையர் முனிவருடைய சாபம் பெற்ற தர்ம தேவதை விசித்திர வீரியனின் மனைவி அம்பாலிகையில் வேலைக்காரியின் வயிற்றில் விதுரனாக அவதரித்தாள். வேலைக்காரியின் மைந்தனாக பிறந்த விதுர் ராஜநீதி தர்ம சாஸ்திரம் ஆகியவற்றில் தேர்ச்சி அடைந்ததுடன் ஆசை கோபம் ஆகிய ஏதுமற்ற மகாத்மாவாக உலக புகழ்பெற்று விளங்கினார். அத்துடன் தன் சிறு பிராயத்திலேயே தன் தமையனும் மகாராஜுவான திருதராஷ்டிரருக்கு பிரதான அமைச்சரவாகவும் பீஷ்மரால் நியமிக்கப்பட்டார். விதுரக்கு நிகரான தர்ம நெறியாளனும் சிறந்த அறிவாளியும் மூவுலகில் இல்லை. பாண்டவர்களுடன் கௌரவர் சூதாட திருதராஷ்டிரர் அனுமதி அளித்தபோது விதுரன் அவரது கால்களில் பணிந்து, அரசே, இக்காரியம் என் மனதுக்கு ஒப்பவில்லை. சூதாட்டம் பொருட்டு உம் புத்திரர்களுடைய பகையுமே உருவாகும். அதனால் இதற்கு அனுமதிக்காதீர் என்று வேண்டினார். அது கேட்ட திருதராஷ்டிரர், ஆம், சூதாட்டம் வேண்டாம். அதனை விதுரன் ஏற்கவில்லை. அவன் எப்போதும் நமக்கு நன்மையே சொல்பவன். அவன் கூற்று ஒன்றே நமக்கு நல்லவற்றை அளிக்கும். நடந்தது நடக்கவிருப்பது பற்றி அறிந்த மகா குருவான பிரகஸ்பதி உரைத்த சாஸ்திரங்களை அவன் அறிந்தவன். என்னை விட இளையவனாக இருப்பினும் அவன் சிறந்த புத்திசாலி. அதனால்தான் நம் குலத்தவனாக அவனை கருதுகிறோம். அதனால் துரியோதனா மகனே, சூதாட்டம் வேண்டாம். அதனால் பெரும் பகை மூலும் என விதுரன் கூறுகிறான். அந்த ஆட்டத்தில் நம் அரசின் அழிவையே அவன் காண்கிறான். எனவே சூதாடும் எண்ணத்தை விட்டுவிடு என்று பலவாறாக கூறினார். ஆனால் அவர் கூறியதை எதையும் துரியோதனன் ஏற்கவில்லை. தான் பெற்ற புதல்வன் மீது தான் வைத்த பாசத்தால் துர்மதியாளனான துரியோதனன் கோரியவாறே தர்மபுத்திரருக்கு சூதாட்ட அழைப்பை அனுப்பினார். இந்நிகழ்வால் கௌரவர் குல அழிவுக்கு சூதாட்டம் காரணமாக அமையும் என்பதை முன்கூட்டியே அறியும் பேரறிவாளராக விதுரன் இருந்துள்ளார்.